தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் பால் முருகேஸ் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்றைக்கு மூன்றாவதாக என்னுடைய மறுபக்கம் காரியம் என்னவென்றால், எங்கள் அப்பா ஃபைனான்ஸ் நடத்துறதுனால அதில் ரொம்ப கடன்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டார். ஆனாலும் ரொம்ப பக்தியாக இருந்தேன். நாங்கள் வசதியாக இருந்த குடும்பம். கந்தர் சஷ்டி கவசத்தை பாராமல் என்னை சொல்லுவார். சஷ்டிய நோக்கு சரவண பவன சிஸ்டர் கூதம் செங்குதிர் வேலம் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கணியாட மையால் நெடுஞ்செய்யும் மயில் வாகனர் வர வர வேலாயுதனர் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசகுமரன் நினைவே வருக. இப்படி சொன்னால் தான் சாப்பாடு கொடுப்பார். அது முழங்காலையே சொல்லணும். என் விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் மொட்டையாக தான் இருந்தேன். முடி வளர வளர மொட்டை எடுத்துக்கிட்டே இருப்பார். என்னையா சீவுறது கூட முடியலாமல் இப்படி மொட்டை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி நான் கேட்டால், உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு ஒரு பழமொழி இருக்குது, அதனால் மயிறு கொடுக்குறதுனால இப்படி விளக்கம் சொல்லுவார். பிள்ளையார் வயிறை தடவி தடவி கும்பிட சொல்லுவார். அது நிறையிற மாதிரி உன் வயிறு என்றைக்கு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவார். இப்படி கத்தரை அறியாத காலம். நாங்களும் அந்த மாதிரி சின்ன வயசில் சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். வெறியாக தான் இருந்தேன். ரொம்ப பக்தியை பரவசம் ஆக ஆக ரொம்ப சாமி கும்பிட கும்பிட குடும்பமே அழிஞ்சு போச்சு. சாமி கும்பிட்டா நல்லா தானே இருக்கணும், அழிஞ்சு போச்சு குடும்பமே. அதே சமயத்தில் இயேசுவை கும்பிட்றவங்கள பார்த்துருக்கேன். நல்லா வசதி பக்தி மானியம் நல்லா இதாக இருந்தாங்கன்னா டாப்பில் இருப்பாங்க. விஞ்ஞானி யார்? கிறிஸ்தவன். படிப்பு யார்? கிறிஸ்தவன். வசதி உள்ளவன் யார்? கிறிஸ்டி. பணக்காரன் யார்? கிறிஸ்டின்னு. இன்றைக்கி கண்டுபிடிப்பு முழுவதும் கிறிஸ்தவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த இதில் ரொம்ப தீவிரமாக போனவன் முழுவதும் குடும்பம் இன்னும் சோசிக்கார குடும்பம்னா அது சுவரு குட்டி சுவரு ஒன்று தான் நிற்கும். சாபம் எல்லாம் கேவலமாக நோய் நொடி கூன் குருடு நொண்டி பைத்தியம் இப்படி உள்ள காரியங்களை ரொம்ப முத்தி போனால் அப்படி வந்துடும். அப்படி நிறையா குடும்பங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க, எங்களும் பார்த்துருக்கோம். அதனால் நாங்கள் ரொம்ப பக்தியாக பரவசமாக ஆக எங்கள் அப்பா குடும்பமே இதாகிடுச்சு. எப்படின்னா, திடீர்னு எங்கள் அம்மா பௌர்வாசில் வேலை செய்யும்போது வகுத்தில் அடிபட்டிருக்காங்க. ஒரு 2-3 மாதம் இருந்திருக்கு, தெரியல மாதமாக கர்ப்பமாக. அதில் தட்டு விழுந்துருச்சு. எங்கள் அம்மா ஒரு ஆம்பளை மாதிரி, பெண் சிங்கம் மாதிரி, ரொம்ப தைரியசாலி. அதை சட்டை செய்யாமல் விட்டுட்டாங்க. உள்ளேயே அந்த கரு இதாகிட்டு அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் முடியாமல் இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு வயசு ஒரு 3 வயசு இருக்கும். 3 வயசு இருக்கும், 3-4 வயசு இருக்கும். எங்கள் அம்மா கொஞ்சம் நிழலாட்டமாக பார்த்துருக்கேன், சரியாக பார்க்கல. அப்புறம் எங்கள் அப்பா அந்த கவலையிலேயே குடிச்சு இதாகி இன்னொரு மனைவியை கட்டுவோம்னு கட்டினார். அந்த சொத்து சுகத்துக்காக ஒரு பொம்பளை எல்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் அந்த ஃபைனான்ஸு சங்கிலி மோதிரம் எல்லாம் இருக்கும்ல. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு மண் சட்டி நிறையா சங்கிலி மோதிரம் கடகம் அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறையா இருந்துச்சு. அளவு வாங்கியிருப்பான் போல் இருக்கும். எல்லாம் அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. அது ரொம்ப மேலும் இதாகி அந்த கவலையில் இவரும் செத்தார். எனக்கு விவரம் தெரிய ஒரு 10 வயசு இருக்கும். ஒரு 7 வயசுலேருந்து 10 இருக்கும். அப்போ தான் பௌர்வாசில் கூட எங்கள் அண்ணன் படித்ததில் நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் எங்கள் அண்ணன் பௌர்வாசில் காந்தி கிராமத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த சூழ்நிலையில் நாங்கள் 3 பேருமே, எங்கள் அண்ணனும் அக்கா நானும் 3 பேருமே அனாதிகளாகிட்டோம். அப்போ 33 கோடி தெய்வங்களும் சொன்னார், 48 ரிஷிகளும் சொன்னார்.
ஒரு ரிஷியாவது காப்பாற்ற வேணாமா, ஒரு தெய்வமாவது காப்பாற்ற வேணாமா? இத்தனை கடவுள் எதுக்குடா கும்பிட்டோம்? இப்போ ஒரு கடவுள் கூட உதவி செய்யலையேன்னு சொல்லி என் உள்ளத்தின் பிஞ்சு உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு கடுமையாக எல்லா சாமியிலையும் ஒரு ஒரு 10 வயசு 12 வயசு காலகட்டத்தில் எல்லாத்தையும் மாதிரி வஞ்சி திட்ட சபிக்க, கடவுளே இல்லை, சாமியே இல்லை, போ அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்புறம் சொந்தக்காரங்க என்ன செஞ்சாங்க, இவன் பிறந்த நேரம் சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை, இவன் பிறந்த அம்மா அப்பாவை விழுங்கிட்டான், சொத்து சொகத்தையெல்லாம் விழுங்கிட்டான் சொல்லி என்னைய ஆறுதல் படுத்துகிறாங்களாம். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச மாதிரி எரிகிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இப்படி என்னைய செஞ்சாங்க. நான் அந்த கவலையிலே செத்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ரயில்வே கேட்டு ஓடுது, சாகனம்னு 2-3 தடவை ஓடி பார்த்தேன். ரயிலை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். ஓடு கத்திட்டு வருது பெரிய ரயில். நான் சின்ன பையன், அதை பார்த்து ஐயோ அப்பான்னு இவ்வளோ பெருசு வருதுன்னு சொல்லி சாக ஆசை, ரயிலை பார்த்து பையன் ஓடி வந்துட்டேன். அப்புறம் கம்மாயில் விழுந்தேன், தண்ணியில் காப்பாற்றிட்டாங்க. எலி மருந்து குடித்தேன். எப்படி சாகனம்னு தான் நினச்சேன், காப்பாற்றிட்டாங்க. எப்படி சாகனம்னு தான் முடிவெடுத்தேன், உலகத்தில் சாமியே கடவுளே இல்லைன்னு. அப்புறம் வழக்கம் போல் சித்திரை திருவிழா எங்கள் மதுரையில் நடக்கும். அதில் வருஷம் பண்டிகைக்கு அந்த திருவிழா கொண்டாட போகிறது வழக்கம். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் நானும் எல்லோரும் போனோம், பையங்கள்லாம். போகும்போது கள்ளழகரை கைது செய்யின்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க தீக்காக்காரங்க, கடவுள் மறுப்பாளர்கள். ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னடா இது, இத்தனை பேர் திரண்டு அரோகரா வாங்க கடவுளே வாங்க கடவுளே என்ன கைது செய்யின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. கீழே அதுக்கு கீழே என்ன ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு, எய்ட்ஸை பரப்ப வர்றாரு, கைது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ தைரியத்தை இவ்வளவு தான் துணிஞ்சு சொல்கிறேன் வைகிறாங்களே என்னடான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி உண்மைதான்ப்பா, இந்த பக்கத்தில் வண்டி உருண்டு ஒன்று இருக்குது, அங்கே துருக்கநாச்சியார்னு ஒரு பொம்பளை கிட்ட ஒப்பாட்டி இது வச்சியாக இருக்கார், அங்கே தான் விபச்சாரம் பண்ண தான் போகிறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த கோலத்தில் தான் அழகர் கோயிலுக்கே போகிறது. அங்கங்கே மண்டபப்படி வச்சு இவர் செஞ்ச நல்ல காரியத்துக்கு மக்கள் வரவேற்று அங்கங்கே அபிஷேகம் பண்ணி அனுப்புவாங்க. இதுதான்ப்பா நான் உள்ள காரியம். இப்படி இந்த ஐயருக்கு இவங்களை பிராமணங்களை இவங்களை ஏமாற்றி பல்லாக்கு மேலே அந்த குதிரை மேலே அவன் நின்றுக்கிட்டு அதை சித்திரை வெயில் மண்டையை புழக்கம் இல்லையா, எல்லாம் அதுக்கு ஒன்று ஒரு உலாவை தனியாக தோலில் தண்ணியை வச்சு ஊற்ற சொல்லுவாங்க. பீச்சுன்னு சுற்றி அதுக்கு ஒரு திருவிழா. அப்போ தான் அவன் செய்வான், சுற்றி நின்றுக்கிட்டு எல்லாம் தண்ணியை பீச்சு. ஏன்னா அதில் குளிக்கிறது அப்படியே அந்த தண்ணி அந்த அனல் தாங்க முடியாது வெயில், அந்த குளிரோடு இவன் ஒன்றுக்கு போயிடுவான். ஏன்னா ஒன்றுக்கு போக முடியாதுல்ல அவ்வளோ கூட்டத்தில், எங்கே போய் ஒன்றுக்கு வந்தால். ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பான், இளநீ குடிப்பான், எல்லாம் அந்த தண்ணி தாகத்துக்கு நிறையா குடிக்கும்போது ஒன்றுக்கு வரும், போக முடியாது. அப்போ நம்ம சும்மா எப்படியே ஒன்றுக்கு இருக்க முடியும்னு சொல்லி இந்த தண்ணி நேர்த்தி கடைன்னு சுற்றி அழகர் வேஷம் மாதிரி போட்டு தண்ணியை ஊற்ற போவாங்க. எங்கள் அவங்க மேலே தண்ணி விழுந்து அப்படியே கீழே அதுலேயே யூரின் போயிடுவான். இந்த பாமர மக்கள் தெரியாமல் அழகர் தீர்த்தம்னு பாட்டிலில் அதை பிடிச்சி வீட்டில் போய் தெரிப்பான், குடித்தாலும் குடிப்பான் தீர்த்தம்னு. இப்படித்தாண்டா நடக்குதுன்னு சொல்லி என் கண்ணை திறந்து, எனக்கு அறிவு கண்ணை திறந்தாங்க. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கா, இப்படியா நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நான் கோபத்தில் வஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால சரி காரணத்தோடு என்னை வைக்கிறதுக்கு வசதி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதில் உள்ள ஒரு பெரிய ஆளுக்கிட்ட, ஐயா நானும் எல்லா சாமிகளையும் வெறுத்து திட்டிக்கிட்டு வஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், எங்கள் குடும்பமே சாமி கும்பிட்டு அழிஞ்சு போச்சு, உங்கள் கட்சியில் சேர்ந்து நான் வையவா, தனியாக வஞ்சா என்னைய அடிப்பாங்க, கட்சியில் சேர்ந்து வஞ்சா ஒரு பாதுகாப்பாக இருக்கும், சேரவான்னு கேட்டேன். அப்போ அந்த பெரிய ஐயா சொன்னார், தம்பி பரவாயில்ல, என் கதையெல்லாம் சொன்னேன். அவர் சரி நீயும் வா, பெரியார் உங்கள் நாய்க்குமார் தான்,
அவர் ரொம்ப பக்தியாக இருந்து காசியில் போய் அப்புறம் அங்கே நடந்த அநியாயங்களை அட்டூழியங்களை பார்த்து கடவுளே இல்லைன்னு ஒரு மதத்தை ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த மாதிரி நீயும் வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டதுனால பின்னாடி நீ பெரிய ஆளாக வந்துடுவ, எங்கள் கட்சியில் சேர்ந்து நீ எல்லாத்தையும் வை நாங்கன்னு சொல்லி அப்புறம் முருகன் கதை சொன்னாங்க, பிள்ளையார் கதை சொல்கிறாங்க, கிருஷ்ணன் கதை லீலைகள் சொல்கிறாங்க. எல்லா புராணங்களும் நம்ம நல்லா இருந்தாலும் கூட கும்பிட முடியாத போல் இருக்குது. அந்த அளவில் மிக அசிங்கமான முறையில் அந்த லீலைகள் கதையெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக திட்ட வைய எல்லாம் சும்மா மெல்ற வாயில் அவள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி செய்யும்போது இயேசுவையும் வையணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இயேசுனாலே எங்கள் இனத்துக்கே பிடிக்காது. வெள்ளைக்காரன் தூக்கில் போட்டதுனால கட்டபொம்மனை வெள்ளைக்காரன் சாமின்னு ஒரு தப்பான புரிதல் இயேசு மேலே எனக்கு இருந்தது. ஏன்னா உண்மையிலே இயேசு வந்து வெள்ளைக்காரன் சாமி கிடையாது. 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் சீடன் வந்து நம்ம இந்தியாவுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்து 52 கிபி 52 மலபார் கேரளாவுக்கு வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கெலாம் ஊழியம் செஞ்சு சென்னையில் போய் ஊழியம் செஞ்சு அவரை வந்து ஈட்டியால் குத்தி கொண்டுட்டாங்க 1907 இல்லை 72 கிபி 72 அவர் கல்லறை அங்கே இருக்குது. இன்ன வரைக்கும் சாந்தோம் சர்ச்சு அதுதான் கல்லறை. அதனால் வெள்ளைக்காரங்க அப்புறம்தான் உருவானாங்க, வந்தாங்க, போனாங்க. 1ஆம் நூற்றாண்டுலேயே இயேசுவின் சீடன் வந்து இயேசுவை அறிவித்தது தான் கிறிஸ்தவம். அந்த காலகட்டத்தில் 30 லட்சம் கிறிஸ்தவங்க தமிழ்நாட்டில் தோமா மூலமாக வந்ததாக குறிப்புகள்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது, இந்த ரகசியங்கள் வரலாறுலாம் தெரியாதனால வெள்ளைக்காரன் பரப்பன மதம், வெள்ளைக்காரன் சாமி, அதனால் இதை வையணும், வெள்ளைக்காரன் தானே நம்ம இனத்தை அழித்ததுன்னு சொல்லி அந்த கோபத்தில் இயேசுவை மட்டும் ஏன் வையாமல் இருக்கீங்கன்னு ஒரு ஐயா கிட்ட கேட்டேன். எல்லா சாமிகளையும் வையுங்க, ஆனால் இயேசுவை மட்டும் ஏன் வையாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு ஐயா சொன்னார், இயேசு நல்லவர் தம்பி, அவர் எதுக்கு வையணும்? இயேசு ஒரு நல்லவர்னு சொல்கிறது அவர் வாயிலிருந்து தான் கேட்டேன். கிறிஸ்தவங்க சொல்லி எனக்கு தெரியாது. சுவிசேஷங்கள்லாம் எங்கள் ஊருக்கே யாரும் ஊழிஞ்சி வரக்கூடாது, செருப்பு போட்டுலாம் எங்கள் ஊருக்கு யாரும் உள்ளே வரக்கூடாது. எல்லாம் எங்கள் ஜனங்க முழுவதும் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 500 தலைக்கட்டு 500 குடும்பங்கள்லாம் பார்த்துக்குங்களேன். ஜக்கம்மா கோயில் இருக்குது, இங்கே உச்சி மகாளி கோயில், என்னென்னமோ பெரிய பெரிய கோயிலெலாம் உள்ளே யாரும் செருப்பு போட்டு உள்ளே நடக்க முடியாது. எல்லாம் ஜோசிக்காரன் சாபம் விட்டுருவான், வாக்கு விட்டுருவான்னு பயம். அதனால் எனக்கு யாரும் சுவிசேஷம் சொல்ல முடியாது, துணி வராது. அவர் வாயிலிருந்து கடவுளே இல்லைன்னு சொல்கிற அந்த தீகா கட்சி ஐயா வாயிலிருந்து இயேசு நல்லவர்னு சொல்கிறாரு. இயேசு நல்லவரா எப்படி சொல்கிறீங்க? இல்லைப்பா, அவர் உண்மையிலே அவர் தெய்வம் இல்லாவிட்டாலும் அவர் மனுஷன். அவர் கிமு கிபி வரலாறு இருக்குது, அவரை இல்லைன்னு சொல்ல முடியாது. புத்தன் இயேசு காந்தின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இயேசு வந்து ஒரு மகான், புரட்சியாளர். அவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கி கிறிஸ்தவங்க தான் சரியில்லை, அவங்க தான் நம்ம வைய திட்டணுமே தவிர, இயேசு அகிம்சை கொள்கை, அன்பின் கொள்கையை ஏற்படுத்தி மதவாதிகளை எதிர்த்தார், பணக்காரங்களை எதிர்த்தார். அதனால தான் அவரை தெருவில் அறிஞ்சு கொண்டாங்க. அதனால் அவர் எந்த தப்பும் செய்யலை, அவர் நல்ல மனுஷன். அவர் லீலைகள் எல்லாம் அந்த புராணம் மாதிரி பொம்பளை ஒப்பாட்டி அந்த லீலைகள்லாம் கிடையாது, ரொம்ப பரிசுத்தர்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப என்ன இப்படி இவர் சொல்கிறாரு இயேசுவை பற்றின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதன் பிறகு இந்த இயேசுவை எப்படியாயிலும் குற்றங்கள் இருக்கத்தானே செய்யும். இப்போ புத்தர் இயேசு காந்தின்னு சொல்லும்போது காந்திக்கிட்ட முன்னாடி நிறையா குற்றங்கள் இருந்திருக்கு. பின்னாடி அவர் மகாத்மா ஆனதுனால அதை சொல்கிறோம். இளமையில் நிறையா தப்புகள் வரலாறில் படிக்கும்போது நிறையா இருக்குது. அதே மாதிரி புத்தர் எடுத்துக்கிட்டால் அவர் இளமையில் மனைவி பிள்ளைகளை விட்டு நடுராத்திரியில் ஓடி வந்தவர் தான், தற்குறியாக தான் வாழ்ந்திருக்காரு. அதுபோல் புத்தன் இயேசு காந்தின்னு சொல்லும்போது இயேசுடைய இளமை காலத்தில் தப்புகள் இருக்கும்ல, குறைகள் இருக்கும்ல, குற்றங்கள் இருக்கும்ல.
இப்போ புராணங்களை சொல்லி முருகன், பிள்ளையார், கிருஷ்ணன் இவங்களெல்லாம் நம்ம குறை சொல்கிற மாதிரி அவருடைய புராணங்கள் படித்தா குறைய இல்லாமையாக இருக்குது. மனுஷனாக பிறந்தவன் எவன் நல்லவனாக இருக்கான். அப்போ இயேசு மனுஷனாக வந்தது உண்மையானா குறை இல்லாமையாக இருக்கும், குற்றம் இல்லாமையாக இருக்கும். அவரை முறைப்படி படித்து ஆதாரத்தோடு குற்றம் கண்டுபிடிச்சி அவரை வைவம்லான்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். அப்படி உள்ளத்தில் உருவாகி தான் அவருடைய வரலாறு எங்கேன்னு கேட்கும்போது புதிய ஏற்பாடுன்னு சொன்னாங்க. இந்த கிதியோன் சங்கத்திலேருந்து புதிய ஏற்பாடு வெளியிட்டுவாங்க. அந்த காலத்தில் ஒரு சின்ன ஜக்கு மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி டைரி மாதிரி இருக்கும், சிகப்பு டைரி. நல்லா இப்போ தான் காய்ச்ச வந்து மெலிஞ்சு இப்போ சின்னதாக ஆக்கிட்டாங்க. அப்போ எல்லாம் டைரி மாதிரி இப்போ பார்க்கவே அழகாக இருக்கும். அதில் ஒரு சிம்பிள் இருக்கும், அது வந்து ஜக்கு தீ எறிகிற மாதிரி இருக்கும். இதுதான் இயேசுவின் வரலாறு அப்படின்னு சொல்லி அந்த புக்கு கொடுத்தாங்க. பக்கத்தில் இம்மானுவேல் தேவாலயம்னு ஒரு கோயில் இருக்குது எங்கள் ஊரில், பறவையில். அது மதுரை ஜார்ஜ் ஆலயத்தினுடைய கிளை சபை. அங்கே போய் நான் கேட்கும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா அது, இந்த மாதிரி நாய்க்குமார் பையன் ஜோசியக்காரங்க இவங்க வந்து இயேசுவை அறியணும்னு இவன் கேட்குறானே, இயேசுவை வையணும்னா கொடுப்பானா, இயேசுவை அறிஞ்சிக்கிறணும்னு சொல்லி போய் சொன்னேன். அந்த புக்கை கொடுத்தாங்க. அப்புறம் படிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன். நாளைக்கு சொல்கிறேன் இதனுடைய படித்து நான் அதில் எப்படி ரசிக்கப்பட்டேன்னு நாளைக்கு சொல்கிறேன்.